ஹலோ எவ்ரிவன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னோட மாடி தோட்டத்தை சுற்றி காட்ட போகிறேன். என்னங்க சார்? ஒன்றும் இல்லை, சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்தேன். சுற்றி பார்க்கவா? அதாவது இப்போ தான் நான் போட்டிருக்கிறேன். இப்போ கூட மழை பெஞ்சிட்டு இருக்குது. நனைஞ்சிக்கிட்டே தான் இருக்கிறேன். நனைஞ்சிக்கிட்டே உங்களுக்குலாம் நான் வந்து என்னோடய மாடி தோட்டத்தை வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, இப்போ தான் புதுசாக போட்டிருக்கேன். எதுவும் எனக்கு முன்னாடி போட்டவங்க யாராவது கொஞ்சம் தப்புக்கு இப்போ இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் திருத்திக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் இப்போ இந்த வீடு வந்து புதுசாக கட்டின வீடு, கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வாங்கக்கூடிய அந்த சிமெண்ட் மூட்டைங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அந்த சிமெண்ட் மூட்டையில் எல்லாத்துலேயுமே நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நம்மளோட பிளான்ஸ் வந்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு பிளான்ஸாக நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம், என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படியே குளிருது, மழை வேறு பெஞ்சிட்ருக்குது, பார்ப்போம். இது வந்து ஒரு 2 வருஷமாக இந்த செடி என்கிட்ட இருக்குது, மாதுளை. இதில் வந்து நான் பூ தான் பூத்து பார்த்துருக்கேன். ஏன்னா கீழே வச்சுருந்தேன் முதல்ல. இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஓட்டு வீடாக இருந்துச்சு. அப்போல்லாம் கீழே வச்சுருந்தப்போ நிறைய சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து அந்த பூவை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிச்சு போட்டுருவாங்க. கடைசி வரைக்கும் 2 வருஷமாக நான் இதில் பழமே பார்க்கல. இப்போ எடுத்துக்கொண்டு வந்து மாடியில் வச்சுட்டேன். இப்போ மாடி வீடு கட்டிட்டோமா, அதனால் மாடியில் வச்சுட்டேன். மாடியில் வந்து வளருது. இதை நான் வெட்டி ப்ரூன் பண்ணி விட்ருக்குறேன். ப்ரூன் பண்ணி விட்டோன்னே இப்போ மறுபடியும் தழுத்துருக்குது. நல்லா தெரியுதா உங்களுக்கு? இந்த பச்சை பசைன்னு இருக்கிறதெல்லாம் புதுசாக வந்திருக்கக்கூடிய கிளைங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே வச்சுருந்த பப்பாளி, இதையும் தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக அந்த பப்பாளி வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக வளர்ந்துருச்சு. இதுக்கு காய் காய்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது ஸ்டெம்மு. அதோடய ஸ்டெம்மு குண்டாக இருந்தால் அதோட வளர்ச்சி அப்படி. ஏன்னா நான் வந்து சின்னோண்டு ஒரு டப்பாவில் தான் இதை வச்சுருக்கிறேன். இதையும் மாடியில் தான் எடுத்துக்கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். உள்ளே பாருங்கள், பூ வைக்கிற மாதிரி தெரியுது. பூ தானான்னா நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தெரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இது வந்து வேப்ப மரம். கீழே கன்று வைக்கிறதுக்காண்டி நான் இதை எடுத்து பதியம் போட்டு வச்சுருந்தேன். அது இப்போ நல்லா முளைச்சிருந்துச்சு. இந்த ஒரே பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரம், இது வந்து இது என்னது எலுமிச்சம்பழம் மரம் கண்ணெலாம் இதில் ஒரே இதில் பதியம் போட்டிருக்கேன். நல்லா வளர்ந்து வருது. கூடையே சும்மா கீரையை வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையை நட்டு வச்சுருந்தேன். அது எப்படி முளைச்சிருக்கு பாருங்கள். நல்லா இந்த மலைக்கு வந்து நல்லா பசுமையாக முளைச்சிருக்கு. இது வந்து நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. சாப்பிட்லாம் இதை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது என்கிட்ட 2 வருஷமாக இருக்கக்கூடிய ரோஸ். நல்லா குட்டி குட்டி ரோஸாக பூக்கும். இந்த சைஸ் தான் வரும். இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் நிறைய பூக்கும். செடி முழுக்க பூவாக இருக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இது கீழே வச்சுருந்தப்போ எங்கள் ஏரியாவில் உள்ள எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து பிடிங்கிட்டு போவாங்க. எனக்கு கடுப்பாக இருக்கும். எனக்கு செடியை பிடுங்கினாவே கடுப்பு வந்துடும். அதனால் இருந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேன், விட்டுருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு பிளான்ட் வாங்கிட்டு வந்து வெளியே முன்னாடி ஹேங்கிங் பாட்டுக்கு தொங்க வர்றதுக்காண்டி இந்த பிளான்ட்டை வாங்கிட்டு வந்து இப்போ இதில் போட்டு வளர்த்துட்ருக்கேன். இதுக்கு பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா எடுத்து கொண்டு போய் இதிலேருந்து ஒரு பார்ட்டை கொண்டு போய் அந்த ஹேங்கிங் பாட்டில் வச்சு வளர்த்துடணும். இது மேலேருந்து கீழே தொங்கும்போது அழகாக இருக்கும் பார்க்க. இதுலேயும் கொஞ்சோண்டு மஞ்சள் இதுன்னு அந்த பொன்னாங்கண்ணி கீரையை குச்சியை ஊனி வச்சேன். அதுவும் நல்லா முளைச்சிருக்குது, அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பெடில், நம்மளோட வெத்தலை. மற்ற இடத்த விட இந்த நான் வச்சுருக்க வெத்தலை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். நல்லா இலை சாப்பாடு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது. எனக்கே இதை பார்க்கும்போது ஆசையாக இருந்துச்சு. என்னடா இவ்வளோ பெருசாக முளைக்குதுன்னு சந்தோஷமாக இருந்துச்சு. சூப்பராக முளைச்சி வருது. இப்போ இந்த மாதிரி கொடிங்களுக்காகவே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மேலே வந்து இந்த மாதிரி வலை மாதிரி கட்டி வச்சுருக்கிறேன். இந்த வலையெல்லாம் பார்க்கும்போது இது மேலேயே அந்த கொடிங்கள்லாம் படரும் அப்படிங்கிறதுக்காக வந்து கட்டி வச்சுருக்கிறது. இது நானாக கட்டினது. யூடியூப் பார்த்து தான் கட்டினேன். நிறைய பேர் யூடியூப் சேனலில் டெரஸ் கார்டன் வச்சுருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்து கட்டினது. கயிறை வச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு மட்டும்தான் அந்த இதை போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து பிரண்டை வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுவாகவே பாருங்கள், செவத்தில் வந்து அதுவாகவே பிடிச்சிட்டு அதுவாகவே ஏறும். இதுவும் இந்த கொடியில் வந்து படர விடலான்னு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா இதெல்லாம் புது பிரான்ச்சு போட்டிருக்கு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. துவையல் அரைச்செல்லாம் சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆனால் வளர்ந்துருக்குது. பட் வந்து பிரான்ச் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி பூச்சியாக ரொம்ப இருக்குது. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா வேப்பனையெல்லாம் தெளித்து பார்த்தேன். இது போக மாட்டேங்கி. இதை மீலிபக்குன்னு சொல்லுவாங்க, இந்த வெள்ளைப்பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு. இதை எறும்பே வந்து சாப்பிடும். ஆனால் ரொம்ப நாளாக எனக்கு இந்த செடி வந்து பூ கொடுக்காமல் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு செம்பருத்தி. இது அடுக்கு செம்பருத்தி இல்லை, நார்மல் செம்பருத்தி.
இதுலேயும் அதே பூச்சி வந்து தாக்கம் இருக்குது, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த செம்பருத்திக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காட்டு ரோஜாவும் வச்சுருக்கிறேன். இந்த காட்டு ரோஜா கீழே வச்சுருந்தேன், இங்கேருந்து நிறைய வச்சு இதுலேருந்து ஒடிச்சு கொண்டு போய் நான் கீழே வைக்கிறேன். அங்கேயும் பார்க்க அழகாக இருக்கும். நான் ஒரு நாள் வந்து இந்த காட்டு ரோஜா வந்து வச்சு நிறைய எப்படி பதியம் போட்டு வளர்க்குறது, ஃப்ளவர்ஸ் நிறைய வர்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்கிறேன். இதுலேயே இந்த உரங்கள் போடும்போது, வீட்டில் கழிவுகள்லாம் போடும்போது என்னாச்சு அப்படின்னா, பாவக்காவோட விதை வந்து இருந்திருக்கு. வீட்டில் பாவக்காய் கூட்டு வைக்கும்போது அந்த விதையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செடியாக அதுவாகவே முளைச்சி வருது. இதுவே நல்ல ஒரு கொடியாக வந்து நான் படர விட்டுருக்கேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுலேருந்து காயெல்லாம் வந்துச்சுன்னா நான் இனிமேல் வந்து வெளியே பாவக்காய் வாங்க தேவையில்லை. இதையும் வந்து தனியாக ஒரு பையில் கேரி பேக்கில் வச்சு அப்படியே வச்சுட்டேன். அது சூப்பராக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா இதில் வந்து மஞ்சள் கலரில் வரக்கூடிய இந்த ஒரு மொட்டு இருக்குது பாருங்கள், மஞ்சள் கலர் செம்பருத்தி. இது இப்போ தான் மொட்டையே போடுது. இதுலேயும் அந்த மாதிரி மீலிபக் பூச்சி அடிச்சிருந்துச்சு. இப்போ தான் 2 மொட்டு போடுது. இங்கே ஒரு மொட்டு இருக்குது, அங்கே ஒரு மொட்டு இருக்குது. இப்போ இதுலேயும் நான் ஒரு உரம் போட்டேன். அந்த வீட்டு கழிவுகளை போடும்போது அதிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி செடி, அதுக்கப்புறம் இந்த பாவக்காய், இந்த மாதிரி செடி கொடியெல்லாம் இதிலேருந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி இருக்கட்டுமே, எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்டினியூவாக நான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். அது வளர்ந்துச்சுன்னா நமக்கு அது இந்த கொடியிலலாம் நல்லா படரும். மேலே படர்ந்து இது முழுக்க நிழல் கொடுக்கும். இது வந்து வீட்டோட மாடியிலேருந்து ஒரு கொடி மாதிரி வளரும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இது என்ன பிளான்ட் நேம் தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இதில் வந்து ஒரு மஞ்சள் கலர் பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது காட்டு ரோஜா எங்கே வச்சாலும் ஈஸியாக வளரக்கூடியது. சும்மா நம்ம ஒரு செடியை இப்படி உடச்சி பக்கத்தில் குத்தி வச்சா போதும், அதுவாகவே அழகாக வளர்ந்துடும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் இருக்கிறது வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு. என்னோடய டிஸ்ட்ரிக்டில் உள்ள வெயிலுக்கு வந்து இந்த ஃபேனெல்லாம் வளராதுன்னு சொன்னாங்க. பெரணி செடிங்க ஃபேன், அதை நான் போய் வாங்கிட்டு வந்து கலெக்ட் பண்ணி வளர வச்சுருக்கிறேன். ஓரளவுக்கு வளருது. பெரிய சைஸாக வாங்கினது தான். ஆனால் இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு அது எப்படி வளருதுன்னா கொஞ்சம் சின்னதாக வளருது. ஆனால் ஃபுல்லாக வளருது. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்களேன். இதை வந்து ஹேங்கிங் பாட்டுக்கு தொங்க விடலாம், வெளியே உள்ள செடிங்களில் வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. அப்புறம் இன்னொரு குட்டி கவரில் ஒரு மாதுளை பதியம் போட்டு வச்சு, அந்த விதை நான் சாப்பிட்டு போட்ட விதை, அந்த விதையிலேருந்து அதுவாகவே முளைச்சிருக்குது. குட்டி கவரில் போட்டு வச்சுருந்தது, அந்த கவரெலாம் கிழிச்சிட்டு மேலே வரைக்கும் வந்திருக்குது. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றதுக்கு வாங்கின பொன்னாங்கண்ணியை வச்சு அதோடய கம்புகளெல்லாம் ஊனி வச்சேன். அதை டப்பாவில் அந்த மண் போட்டு குத்தி வச்சேன். இப்போ எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு அறுவடை எடுத்துட்டேன். அது ஒரு 2 கட்டுக்கு வந்துச்சு. ரெண்டு வீட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது. இப்போ இது மறுபடியும் அறுவடைக்கு இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நாள், ஒரு வாரம் போகட்டும், அதுக்கப்புறம் அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது புதினா. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய புதினாவோட ரொம்ப அடர்த்தியாக பெரிய இலையாக இருந்தது. இதில் ஏதோ ஒரு புழு ஒன்று பச்சை கலரில் வந்து அந்த புழு பூரா இதை பூரா சாப்பிட்ருச்சு. நான் அந்த புழுவை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு 2 வாரம் ஆயிடுச்சு. அந்த புழு நல்லா சாப்பிட்டு பெருத்த உடனே அது எல்லா கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. அதை பூரா எடுத்து நான் வந்து வெளியே போட்டேன். கோழி சாப்பிட்ருச்சு அந்த புழுவெல்லாம். அதுக்கப்புறம் திரும்ப தழுத்து கஷ்டப்பட்டு அதுவாகவே முளைச்சி வருது. தண்ணி மட்டும்தான் நான் ஊற்றுறேன், வேறு எதுவும் ஊற்றுறதில்ல. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து நம்ம பிரியாணி வைக்கும்போதோ இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமைகள் ஏதாவது விசேஷமாக வைக்கும்போதோ அப்போல்லாம் சாப்பாட்டில் நல்லா மணமாக இருக்கும். அதுக்காக பிச்சு எங்கள் அம்மா வந்து 2 எடுத்து பிச்சு போட்டுக்கிடுவாங்க. வேறு நம்மளோட புதினா சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செடி வளர்க்குறதுனாலே ஒரு சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. இன்னும் கொஞ்ச நாளில் நான் வந்து ஸ்டெப்ஸ் ஃபுல்லாமே செடி வைக்க ஆரம்பிச்சிடுவேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு நித்திய கல்யாணி செடி இருக்கும் ஒயிட் கலரில். இது வந்து நித்திய கல்யாணி எப்படின்னா டெய்லி வந்து இதில் பூ பூக்கும். அதனால தான் இது நித்திய கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு பேர். எப்பயுமே பூ இருந்துக்கிட்டே இருக்கும். இதுலேயே ரோஸ் கலரு, மஞ்சள் கலர்லாம் இருக்குது. நான் வச்சுருக்கிறது வந்து வெள்ளை கலர். ரோஸ் கலர் கலெக்ட் பண்ணி நான் வைக்கலாம், இன்னுமே வைப்பேன். அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன். அப்புறம் இது நான் குட்டியோண்டா வாங்கி வச்சது. வெளியே எங்கிட்டும் வாங்கலை. எங்கள் ஊர் கிராமம்னால அங்கே தோட்டங்களில் போட்டிருப்பாங்க மக்காச்சோளம் வந்து நான் வச்சுருந்தேன். ரொம்ப சின்னதாக வச்சேன். இப்போ சூப்பராக வளர்ந்துருக்குது. இங்கே பாருங்கள்,
மேலே ஃப்ளவர்ஸ்லாம் விட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் அந்த கார்ன் நமக்கு வந்தால் தான் நம்ம வளர்த்ததுக்கான பெனிஃபிட்டே. நீங்கள் நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும், அதில் ஒரு கார்ன் உள்ளேருந்து வெளியே வர்றது தெரியுதா? இன்னும் கொஞ்ச நாள் கழித்து வெளியே வந்துடும். நான் வந்த உடனே உங்களுக்கு திரும்ப அப்லோட் பண்ணுறேன் வீடியோவை, எல்லோரும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா அந்த பேக்லேயே நான் வந்து பாலாக்கீரை போட்டிருக்கேன். இந்த பாலாக்கீரை வந்து நான் வரிசையாக போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த பாலாக்கீரை வச்சு தான் எனக்கு, ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு டெரஸ் கார்டன் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கீரைகளை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது சீக்கிரத்தில் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அது வளரும் போதே உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் முளைச்சிருக்கும். நான் அது வந்து வெங்காய தொலி போடும்போது அந்த கட் பண்ண பீஸை போட்டது, அதுலேருந்து வெங்காயம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது பாருங்கள், பாலாக்கீரை தான், எவ்வளோ புஷ்ஷியாக வந்துருக்கு பாருங்கள். அதிலே ஊடலை ஒரு தக்காளி செடி. இதுவும் பாலாக்கீரை தான். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வளரணும். பெரிய இலைகளாக வரும்போது நம்ம அறுத்து எடுக்க கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு மிளகாய் செடி. இது என்ன மிளகான்னு எனக்கு தெரில, மேலே கூடி பார்த்து முளைக்குது. மிளகாலாம் கீழே தானே கவுந்துருக்கும். இந்த மிளகா பார்த்திங்கன்னா மேலே கூடி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி நீட்டமாக பார்க்கும். இதோட காய் வந்து பிங்க் கலரில் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதோட பழம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். பார்க்கவே இது ஏதோ ஆர்னமெண்டல் பிளான் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது பார்க்க. இதில் நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் போட்டிருக்கு, சூப்பராக ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா இதுவும் பாலாக்கீரை தான். இதில் இந்த இலையை பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்து பெரிய இலையாக வரும்போது நம்ம வந்து இதை அறுவடை பண்ணலாம். இந்த இடத்துல இதில் நல்லா வளர்ந்துருச்சு. இது ஃபஸ்ட்டு போட்ட பாலாக்கீரை, இது கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இன்னொரு நெக்ஸ்ட் வீக்கில் இதில் பெருசாயிரும். நம்ம அதை இது பண்ணும்போது நம்ம அறுத்து எடுத்துடலாம். இதுலேயும் பாருங்கள் அங்கங்கே நம்ம வெங்காயம் முளைச்சிருக்கோம். இது வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா போட்டது, அதில் உரத்துக்காண்டி வீட்டில் கழுவி வெட்டி வச்சுருப்பாங்கள்ல, அதை வச்சு போட்டது. இது வந்து ஃபேஷன் ஃப்ரூட்டு. இதை வந்து நான் ஒரு பெயிண்ட் டப்பாவில் வச்சுருக்கிறேன். இந்த பெயிண்ட் டப்பாவே கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக என்கிட்ட இருக்குது. இந்த செடி வந்து நான் முன்னாடி பழைய வீட்டில் இருக்கும்போது வீடு முழுக்க சுற்றி நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் இதில் பூத்துச்சு. அதே செடியை வந்து நான் புது வீடு கட்டும்போது எடுத்து ஒதுக்கி வச்சுருந்தேன். திரும்ப எடுத்து வரும்போது கட் பண்ணி விட்டு ப்ரூன் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். இதுக்காண்டியே தனியாக அந்த நெட்டு கட்டி விட்ருக்கிறேன். இதில் படர்தான்னு பார்ப்போம். இதோட ஃப்ரூட் வந்து ரொம்ப விலையுறந்தது. ரொம்ப சர்க்கரை வியாதிக்கெலாம் இதை யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க, பேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரு பாவக்காய் கொடிகள் போட்டிருக்கிறேன். இது தக்காளி. இதுவும் பாவக்கொடி. இதில் பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுக்கள் தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது. இந்த மொட்டுக்களில் ஒரே ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள் உள்ளே, தெரியுதா? என்னோடய கார்டன் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் போட்டிருக்கிறேன், புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறேன். இது வளர்ந்து வரும்போது எனக்கு இது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இதை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. எப்படா நம்ம இதிலேருந்து வரக்கூடிய அந்த ஈல்டை எடுப்போம். இந்த நிறைய பேர் யூடியூப்பில் அறுவடை வீடியோலாம் போடுறாங்களே, அதெல்லாம் எப்போ நம்ம போடுவோம் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னையை ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் வரக்கூடிய விளைச்சலை நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உங்களோட வீட்டு மாடி வீடு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டுக்கு வெளியவோ, நான் இதை சின்ன ஓட்டு வீடு இருக்கும்போது நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் ஆரம்பிக்கலாம். சின்ன சின்ன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டப்பாக்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பை, கேரி பை, அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவீங்களா துணிமணியெல்லாம், அந்த பைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வச்சுருக்கக்கூடிய அந்த சாக்கு பை, சிமெண்ட் சாக்கு, இதெல்லாம் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நல்லா தான் இருக்குது. இதை வச்சா வருமா அப்படிலாம் கிடையாது. எதை வச்சாலுமே மண், நம்மளோட மனசு, இந்த செடிங்களோட நம்ம இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சந்தோஷமாக அதுங்க கூட இருந்தாலே அது நல்லா, ஒன்றுமே நம்ம உரமே போராட்ட கூட அதுவாகவே வளர்ந்து வருது. இது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நேரம் மழையில் நனைஞ்சா எங்கள் அம்மா திட்டுவாங்க, சளி பிடிச்சிரும். ஓகே, நான் பாருங்க, டாட்டா.